கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தற்போது உலகமெங்கும் மிகவும் பரபரப்பாக பேசப்படுகிற இஸ்ரேலின் புதிய இராணுவ கண்டுபிடிப்பு சாதனமான ஹிப்னாசிஸ் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை பற்றியும் தேவனாகிய கர்த்தர் தமது ஜனங்களாகிய யூதர்களுக்கு கொடுத்திருக்கிற அளவற்ற ஞானத்தை குறித்தும் எதிரிகளின் ட்ரோன்களை ஏமாற்றி குருடாக்கி எப்படி அவைகளை மெண்டலாக்கி அழிக்கிறது இஸ்ரேலின் அந்த ஹிப்னாசிஸ் அமைப்பு என்பதை குறித்து இந்த பதிவில் பார்ப்போம். ஏசாயா 54 அதிகாரம் 17 உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம், உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய் என்கிற வசனத்திற்கு ஏற்ப தற்போது இஸ்ரேலின் எதிரிகளால் ஏவப்படுகிற எல்லா வகை ஆயுதங்களையும், ட்ரோன்கள், ஏவுகணைகள், பலிஸ்டிக் ஏவுகணைகள் போன்ற எல்லாவித ஆயுதங்களையும் நடுவானிலேயே அழித்து போடுவதற்கு அயன் டோம், ஆரோ, டேவிட் ஸ்லிங், அயன் பீம் போன்ற இராணுவ அமைப்புகள் இஸ்ரேலிடம் இருக்கின்றன. இப்போது இந்த எல்லா சாதனங்களுடனும் சேர்ந்து ஹிப்னாசிஸ் எனப்படுகிற அதிநவீன சாதனத்தை இஸ்ரேல் கண்டுபிடித்து விட்டது. இந்த 2026 ஜூலையில்தான் இஸ்ரேல் அந்த ஹிப்னாசிஸ் இராணுவ தொழில்நுட்ப அமைப்பை உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியது. உலகத்திலேயே முதல் முறையாக இஸ்ரேலிடம் மட்டும்தான் இந்த சாதனம் இருக்கிறது. இந்த ஹிப்னாசிஸ் என்பது எப்படி செயல்படுகிறது என்று பார்ப்போம். எதிரி நாடுகளிடமிருந்து ஒரே நேரத்தில் நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான எப்பேற்பட்ட ட்ரோன்களை இஸ்ரேலை தாக்கும்படி அனுப்பினாலும் அந்த ஹிப்னாசிஸ் எனப்படுகிற தொழில்நுட்ப சாதனத்தினால் எதிரிகளின் அத்தனை ட்ரோன்களையும் ஒரே நொடியில் இடைமறித்து அந்த ட்ரோன்களை குழப்பி திசை மாற்றி வழிதவற பண்ணி அவைகள் வேறு இடங்களில் போய் விழுந்து நொறுங்கும்படி அவற்றிற்கு குருட்டாட்டம் பண்ண வைக்கப்படுகிறது. எதிரிகளின் ட்ரோன்கள் அவைகளை அனுப்புகிறவர்களிடம் அவர்களின் கட்டளையின்படி செயல்படாமல் இஸ்ரேலின் கட்டளையை ஏற்று தன்னை அனுப்பியவர்களுக்கு எந்த தகவலும் கொடுக்காமல் இஸ்ரேல் என்ன சிக்னல் கொடுக்கிறதோ அதன்படி செயல்பட்டு திசை மாறி விழுந்து அழிந்துவிடும். எப்படிப்பட்ட கண்டுபிடிப்பு பாருங்கள்! இஸ்ரேலுக்கு எந்த அளவுக்கு எதிரிகள் அதிகரிக்கிறார்களோ அதை காட்டிலும் அதிகமான இஸ்ரேலுக்கு சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் அதிக ஞானத்தை கொடுத்து எதிரிகளின் எல்லா ஆயுதங்களையும் அழிப்பதற்கு யூதர்களுக்கு புதிதாக அதிநவீன ஆயுதங்களை கண்டுபிடிக்கும் ஞானத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். இந்த ஹிப்னாசிஸ் தொழில்நுட்ப கண்டுபிடிப்பை கேட்டால் அதிசயித்து போவீர்கள். எப்படி தெரியுமா? இப்போதுள்ள எல்லா நாடுகளின் எல்லா வகை ஆயுதங்களுமே சேட்டிலைட்ஸ், செயற்கைக்கோள்களின் சிக்னல் அலைவரிசைகளை பயன்படுத்தித்தான் உலக நாடுகள் ஏராளமான செயற்கைக்கோள்களை, அதாவது அந்த விண்ணில் ஏவப்பட்டிருக்கிற செயற்கைக்கோள்களின் சிக்னல்களை பயன்படுத்தித்தான் எல்லா நாடுகளின் இராணுவ அமைப்புகளுமே செயல்படுகின்றன. உலக நாடுகள் ஏராளமான செயற்கைக்கோள்களை விண்வெளியில் அனுப்பியிருக்கின்றன. அவை பூமியை இடைவிடாமல் சுற்றி கண்காணித்து தகவல்களை அனுப்பி கொண்டே இருக்கின்றன. பூமியில் எந்த நாட்டில் எந்த இடம் எங்கே இருக்கிறது, அங்கே இப்போது யார் என்ன செய்கிறார்கள், எந்த நாட்டில் இப்போது என்ன நேரம், எங்கிருந்து எங்கே எவ்வளவு தூரம் போன்ற எல்லா தகவல்களையுமே செயற்கைக்கோள்கள் மூலமாகவே கண்காணிக்கப்பட்டு அவைகளின் அலைவரிசை சிக்னல்கள் மூலமாக பூமியில் எல்லா தொலைத்தொடர்புகளும், வர்த்தகங்களும், இராணுவ கட்டமைப்புகளும், சொல்லப்போனால் நம்முடைய மொபைல் ஃபோனிலிருந்து நாம் லொக்கேஷன் பார்த்து டிரைவ் பண்ணுகிற கார்கள் எல்லாமே நேரடி செயற்கைக்கோள் சிக்னல் கனெக்ஷன் தான். இப்படித்தான் நாடுகளின் இராணுவங்களின் அமைப்புகளும் செயல்படுகின்றன. இஸ்ரேலின் எதிரி நாட்டிலிருந்து இஸ்ரேலை நோக்கி ஏவப்படும் ட்ரோன்களின் ரிசீவர் செயற்கைக்கோள்களின் சிக்னல்களை பெற்றுத்தான் இஸ்ரேலின் எந்த குறிப்பிட்ட நேரத்தில் இஸ்ரேலின் எந்த இடத்தை தாக்க வேண்டும் என்று செட் பண்ணி கட்டளை கொடுத்துத்தான் எதிரி நாட்டு இராணுவம் அனுப்பும், தீவிரவாதியும் அனுப்புவான். ஆனால் இப்போது இஸ்ரேலால் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிற ஹிப்னாசிஸ் என்கிற அமைப்பு என்ன செய்யும் தெரியுமா? எதிரிகளின் ட்ரோன்கள் ஏராளமாய் வருவதை உடனே கண்டறிந்து
விண்வெளியில் இருக்கிற செயற்கைக்கோள்களிலிருந்து சிக்னல்களை, அதாவது மின்னணு அலைகளில் இருந்துதான் எதிரி ட்ரோன்கள் தகவல்களை பெற்று இஸ்ரேலின் குறிப்பிட்ட இடத்தை தாக்க வந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் ஹிப்னாசிஸ் என்ன செய்யும் என்றால், விண்வெளியில் உள்ள செயற்கைக்கோள்களிடமிருந்து எதிரி ட்ரோன்களுக்கு வருகிற மின்னணு அலைகளாகிய சிக்னல்களை விட மிக அதிகமான இரைச்சலான பவரான சக்தி வாய்ந்த சிக்னல்களை எதிரி ட்ரோன்களுக்கு இந்த ஹிப்னாசிஸ் அனுப்பும். இதனால் ட்ரோன்கள், அதாவது எதிரிகளின் ட்ரோன்கள் குழப்பமடைந்து விண்வெளியிலிருந்து வருகிற சிக்னல்களை விட ஹிப்னோசிஸ் அமைப்பிடமிருந்து அனுப்பப்படுகிற மின்னணு அலைகளாகிய சிக்னல்களின் திறன் மிக அதிக சக்தி வாய்ந்தவைகளாக இருப்பதால் அந்த எதிரிகளின் ட்ரோன்கள் செயற்கைக்கோள்களின் சிக்னல்களை நம்பாமல் குழம்பி இஸ்ரேலின் ஹிப்னாசிஸ் அனுப்புகிற சிக்னல்கள் தான் உண்மை என நம்பிவிடும். இதனால் அந்த ட்ரோன்கள் அவைகளை ஏவியவர்களுக்கு எந்த தகவலும் அனுப்பாமலேயே இஸ்ரேல் என்ன கட்டளையிடுகிறதோ அதன்படி மட்டுமே செய்ய ஆரம்பித்துவிடும். எவ்வளவு பிரமிப்பாக இருக்குது பாருங்க. கேட்குற எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. கர்த்தர் ஞானத்தை தருவாராக நமக்கு. இதனால் இஸ்ரேலின் குறிப்பிட்ட இடத்தை தாக்க வந்த எதிரி ட்ரோன்கள் வழி மாறி திசை மாறி வேறு இடங்களில் போய் விழுந்து நொறுங்கி அழிஞ்சு போயிடும். அந்த ட்ரோன்கள் திசை மாறி செல்வதை அதை ஏவியவர்களுக்கே தெரியாது. எபேசியர் 6:16 பொல்லாங்கன் எய்யும் அக்னியாஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள் என்று விசுவாசிகளாகிய நமக்கு தேவன் சொல்லியிருந்தாலும், தமது சொந்த ஜனங்களாகிய யூதர்களுக்கு எதிராக பொல்லாங்கனாகிய எதிரி நாடுகள் தீவிரவாதிகள் எய்கிற எல்லா மோசமான அக்கினி ஆயுதங்களாகிய ட்ரோன்களையும் தடுத்து அழிக்கிற கேடகமாக ஹிப்னாசிஸ் என்கிற இராணுவ சிஸ்டத்தை தேவன் இஸ்ரேலுக்கு கொடுத்திருக்கிறார். விண்வெளியில் 4 முக்கியமான செயற்கைக்கோள் அலைவரிசைகள் விண்வெளியில் இருக்கின்றன. அந்த 4 அமைப்புகளின் அலைவரிசைகளைத்தான் எல்லா நாடுகளுமே பயன்படுத்துகின்றன. மேக்சிமம் அந்த 4ஐயும் பயன்படுத்துகிறாங்க. அந்த 4இல் ஜிபிஎஸ் என்பது அமெரிக்காவின் உடையது, கலீலியோ என்பது ஐரோப்பாவினுடையது, குளோனாஸ் என்பது ரஷ்யாவினுடையது, பெய்டு என்பது சீனாவினுடையது. இந்த 4 தான் இப்போது இன்டர்நேஷ்னல் ஃபுல்லாக எல்லா யூசேஜுமே இந்த 4 தான். இந்தியாவும் இப்போ பயன்பாட்டுக்கு ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்திருக்கு. அதை குறித்து வேறு பதிவில் கர்த்தருக்கு சித்தமான பார்ப்போம். இந்த 4 விண்வெளி அலைவரிசை சிக்னல்களை விடவும் மேம்பட்ட திறனில், இந்த 4 காட்டிலும் மேம்பட்ட திறனில் அவை எல்லாவற்றையும் சிதறடித்து விடுகிறது இஸ்ரேலின் ஹிப்னாசிஸ் என்கிற அலைவரிசை சிக்னல். அந்த 4 இருந்தும் இஸ்ரேலின் எதிரி ட்ரோன்கள் சிக்னல்களை பெற விடாதபடிக்கு, இந்த 4 இருந்து தான் ஈரான்ட்டு வர்றதா இருந்தாலும் சரி, எந்த எதிரி நாடுகளுமே அந்த 4 தான் பயன்படுத்தும். ஆனால் இஸ்ரேல் கண்டுபிடிச்சிருக்கிறது அந்த 4 காட்டிலும் ரொம்ப பவரானது, அதிக பவரான சக்தி வாய்ந்ததாக இஸ்ரேலின் ஹிப்னாசிஸ் இருக்கிறது. மேலும் இந்த ஹிப்னாசிஸ் அமைப்பை இராணுவ லாரிகள், கண்டெய்னர்கள், இராணுவ வாகனங்களில் வைத்து அந்த வாகனங்களை இஸ்ரேலின் எல்லை பகுதிகளிலும் முக்கிய நகரங்களிலும் எதிரிகள் அடிக்கடி குறிவைக்கிற இடங்களிலும் அந்த வாகனங்களை நிறுத்தினால் போதும். வேறு வேறு இடங்களுக்கு அவைகள் டிராவல் பண்ணி கொண்டே இருக்கும். அதாவது அவைகளில் இந்த ஹிப்னாசிஸ் இருக்கும். எந்தெந்த வாகனங்களில் ஹிப்னாசிஸ் அமைப்பு பொருத்தப்பட்டிருக்கிறதோ அவை எல்லாமே தங்களுக்குள் கனெக்ட் பண்ணப்பட்டு தகவல்களை பரிமாறிக்கொள்ளும். ஒரே இடத்தில் நிற்காது என்பதால் எதிரிகளால் குறிவைத்து இந்த ஹிப்னாசிஸை அழிக்க முடியாது. இஸ்ரேலை சுற்றிலும் இவை நிறுத்தப்படும். சகரியா 2:5 நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாக இருந்து அதன் நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணியதைப் போல இப்போது இஸ்ரேலுக்கு அக்கினி மதிலாக இந்த ஹிப்னாசிஸ் அமைப்பை தேவன் ஏற்படுத்தியிருக்கிறார். நாலாபுரத்திலிருந்து பல திசைகளிலும் இருந்து எதிரிகளால் ஏகப்பட்ட ட்ரோன்கள் இஸ்ரேலை சுற்றிலும் குறிவைத்து ஏவப்பட்டாலும் கூட இந்த ஹிப்னாசிஸ் அவற்றை நொடி பொழுதில் அழித்துவிடும். எனவே ட்ரோன்களை இடைமறித்து அழிப்பதற்கு இஸ்ரேல் இனி அதிக செலவிலான ஏவுகணைகளை அயன்டோமிலிருந்து ஏவி தடுக்க வேண்டியது இல்லை.
இந்த ஹிப்னாசிஸ் எதிரிகளின் ட்ரோன்களை அழித்துவிடும். மற்றபடி எதிரிகளின் மற்ற பெரிய பெரிய ஏவுகணைகள், பாலிஸ்டிக் ஏவுகணைகளை, அதாவது ட்ரோன்களை இந்த ஹிப்னாசிஸ் பார்த்துக்கிடும். அந்த பெரிய பெரிய ஏவுகணைகளாகிய பாலிஸ்டிக் ஏவுகணைகள், அந்த ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகள், அது எல்லாத்தையும் பக்கத்திலிருந்து வருகிற ஏவுகணைகளை காசா, மேற்கு கரை, சிரியா, லெபனான், ஜோர்டான், எகிப்து போன்ற இப்படி பக்கத்திலிருந்து வருகிற எல்லாத்தையும் அயன்டோம் பார்த்துக்கிடும். அதுக்கப்புறம் அதிக தூரத்தில் இருந்து ஈரான் அப்படி ஆயிரக்கணக்கான 2000 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அவ்வளோ தூரத்தில் இருந்து வருகிற பெரிய பெரிய ஏவுகணைகளை இஸ்ரேலின் ஏரோ சிஸ்டம் அது பார்த்து அழிச்சிரும். அதுக்கப்புறம் தூரத்தில் அதிக தூரமும் இல்லாமல் அதிக பக்கமும் இல்லாமல் மீடியமாக, அதாவது நடுத்தர தூரத்தில் 300 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேருந்து தூரத்திலிருந்து வருகிற ஏவுகணைகளை இஸ்ரேலின் டேவிட் ஸ்லிங் என்கிற சிஸ்டம், பேர் எப்படி வச்சுருக்காங்க பாருங்கள், டேவிட் ஸ்லிங் என்கிற சிஸ்டமும் தாக்கி அழித்து விடுகிறது. இத்தனை எல்லா சிஸ்டமும் இஸ்ரேலை சுற்றி வச்சுருக்காங்க. எப்படி பாருங்கள், அதான் இஸ்ரேல் நிலைநிற்க முடியுது. அவ்வளோ எதிரிகள் இஸ்ரேலுக்கு. எதிரிகளின் எல்லா ட்ரோன்களையும் பக்கத்திலோ தூரத்திலோ எல்லாவற்றையும் இந்த ஹிப்னாசிஸ் பார்த்து கொள்ளும், சிதறடித்து அழித்துவிடும். இஸ்ரேலுக்கு பாதுகாப்பாக சுடரொளி பட்டயங்களாக இந்த அமைப்புகளை தேவன் கொடுத்திருக்கிறார். உபாகமம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் இந்த பெரிய ஜாதியே ஞானமும் விவேகமும் உள்ள ஜனங்கள் என்பார்கள் என்று நம் தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொன்ன தீர்க்க தரிசனத்தின்படி இப்போது யூதர்களின் அளவற்ற ஞானத்தையும் புத்தி கூர்மையையும் அதிநவீன தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகளையும் பார்த்து உலகமே ஆச்சரியப்படுகிறது. இஸ்ரேலுக்கு பயப்பட்டு இஸ்ரேலை தொட பயப்படுகிறது. ஆமீன்.